Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. In the video, நம்ம வந்து சுடிதாருக்கு பாட் நெக் டிசைன் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். பிகினர்ஸா இருந்தீங்கன்னா வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த சுடிதார்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்குக்கு இந்த மாதிரி போட்லி பட்டன் வச்சு ஒரு சின்ன பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஒரு சிம்பிளான டிசைன் பண்ணிட்டு பேக் சைடு தான் நம்ம பாட் நெக் வச்சு தைக்க போறோம். கிரே கலர் தான் வந்து இந்த சுடிதாரோட பேண்ட் கிளாத். இது வந்து நம்ம டிசைன் பண்றதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கிளாத். இந்த பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க. சுடிதார் வந்து நான் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ரெண்டுமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எல்லாமே தனித்தனியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடுல நெக் வந்து தச்சு முடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து சிம்பிளா இந்த மாதிரி ஒரு நெக் தான் கட் பண்ணிருக்கேன். ஏன்னா கீழே பார்டர் வச்சு நம்ம தைக்க போறோம் இல்லையா, அதனால மேல வந்து நம்ம சிம்பிளா ஒரு நெக் வச்சோம்னா தான் அந்த பார்டர் வந்து நமக்கு ஹைலைட்டா நல்லா தெரியும். கழுத்தோட உயரம் வந்து 6 இன்ச், தச்சதுக்கு அப்புறம் 5 இன்ச் வரும். அந்த அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிருக்கேன். கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டா பாக்ஸ் போட்டு எடுத்துட்டு மேல இருந்து 4 இன்ச் உயரத்துல வெளிப்பக்கமா ஒரு 1/4 இன்ச் வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு ஸ்டார் நெக் ஷேப் சொல்லுவோம்ல, அந்த ஷேப்ல மார்க் பண்ணிட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பா ஷேப்ல மார்க் பண்ணிருக்கேன். 3/4 இன்ச் அகலம் 3/4 இன்ச் உயரம் வச்சு. இது வந்து கீழே ஒரு பா ஷேப் வரும் நமக்கு. அந்த இடத்துல இருந்து கீழே பார்டர் இருக்கிற மாதிரி நம்ம வச்சு அட்டாச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டிசைனை வந்து நம்ம கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் நெக் தச்சு எடுத்துக்கலாம். மேல பிரிட்ஜ் வச்சு கட் பண்றேன். இதுல நம்ம கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம சிம்பிளா வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தான் நீட்டா தைக்க போறோம். பிகினர்ஸ்னால இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் வந்து நீட்டா தச்சு முடிச்சிட முடியும். எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. கழுத்தோட உயரத்தை விட 2 இன்ச் எக்ஸ்ட்ராவும் அகலத்தை விட 2 இன்ச் எக்ஸ்ட்ராவும் துணி எடுத்துக்கோங்க. சென்டர்ல நாச் கட் பண்ணிருக்கேன். இதுக்கு மேல மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேல தெரியுற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மேல நம்ம இப்ப டிசைன் கட் பண்ணிருக்கோம்ல, அந்த லைனிங் பீஸை அதுக்கு மேல வச்சுக்கோங்க. எல்லாமே சென்டர் நாச் கரெக்டா கட் பண்ணி மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து கரெக்டா வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா பின் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த நெக் ஷேப்லயே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்க போறோம். எந்த இடத்துல கார்னர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ஊசியை வந்து உள்பக்கம் நிப்பாட்டி இந்த மாதிரி திருப்பி தச்சுக்கோங்க. ஃபுல்லா தச்சதுக்கு அப்புறம் பேக் சைடு திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டுக்கோங்க. நடுவுலையும் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கார்னர்ல நம்ம இந்த மாதிரி கண்டிப்பா சிசர் கட் போடணும். அப்பதான் நமக்கு இந்த ஷேப் வந்து நல்லா திரும்பி கொடுக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பக்கம் அந்த கார்னர்ஸ் இருக்கு. இந்த இடத்துல வி மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து உள்பக்கம் எப்பயும் போல கிராஸா கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி இந்த சைடும் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டு இந்த லைனிங் கிளாத் வந்து மேல் பக்கத்துல இருந்து உள் பக்கமா திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம பதிவு தையல் போட்டு நம்ம இந்த சைடுல எல்லாம் லைனிங் கிளாத் எல்லாத்தையும் சேர்த்து வந்து அட்டாச் பண்ணுவோம். இதுல நம்ம பேக் சைடு டிசைன் பண்ண போறதுனால பேக் சைடு டிசைனை ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து பதிவு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வச்ச எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து பாத்தீங்கன்னா லைனிங்க்கும் மெயின் கிளாத்துக்கும் நடுவில் போயிடும். அதனால உள் பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். இதே மெத்தட்ல நீங்களும் தச்சு பாருங்க. இப்போ பேக் சைடுக்கு நான் வந்து லைனிங் கிளாத்ல அந்த பாட் நெக் வந்து வரைஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இதோட அளவு மட்டும் நான் எந்த அளவுக்கு மார்க் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். இதுல வந்து நான் டாட்டும் மார்க் பண்ணிருக்கேன். டாட் பத்தின டீடைல்டு வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி எடுத்துக்கோங்க. கழுத்தகலம் நம்ம ஃப்ரண்ட் சைடு எவ்வளவு வச்சோமோ அதே அளவு 2.5 இன்ச் வச்சிருக்கேன். கழுத்தோட உயரம் வந்து 7.5 இன்ச் வச்சிருக்கேன். தச்சதுக்கு அப்புறம் 7 இன்ச் வரும். இந்த அளவுக்கு மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாட் நெக் ஷேப் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். மேல இருந்து 2.5 இன்ச் உயரம் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வளைவா இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுருக்கேன். நம்ம காலருக்குலாம் மார்க் பண்ணோம்ல அந்த மாதிரி. இப்போ அந்த இடத்துல இருந்து கீழே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த அளவுல தான் நம்ம வந்து பாட் நெக் ஷேப்புக்காக கீழே ரவுண்டா மார்க் பண்ணி விட்டுருக்கேன். நம்ம மேல வந்து அந்த ஷேப் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவுல எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து தச்சு திருப்புறதுக்கு கரெக்டா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தைக்க போறது இல்ல. மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேல இந்த லைனிங் கிளாத்தை வச்சு சென்டர் நாச் கரெக்டா வச்சு மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. பின் பண்ணிட்டு இப்ப நம்ம எந்த இடத்துல தையல் போட போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா மேல இருந்து இந்த மாதிரி வளைச்சு கொண்டு வந்துட்டு சென்டர்ல இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி தையல் போட்டுக்கணும். சென்டர் லைனுக்கு வெளிப்பக்கம் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் அதே மாதிரி தான் நம்ம வந்து தையல் போட போறோம். ஒரு பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு பக்கம் வரைக்கும் நம்ம அந்த பாட் ஷேப் மாதிரி தச்சு விடணும். தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்காது. நம்ம கார்னர்ஸ் எல்லாம் எந்த இடத்துல வருதோ வளைவுகள் எல்லாம் எந்த இடத்துல வருதோ கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து மிஷின்ல வந்து திருப்பி தச்சுக்கோங்க.
நம்ம போட்டிருக்கிற லைன் மேலேயே தைச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டா இருக்கும். புதுசா பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நல்ல வளைவுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து திருப்பி தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லா பிராக்டிஸ் ஆகும். சென்டர்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். சென்டர்ல அந்த ஜாயிண்ட் இருந்ததுல அதையும் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் உள்பக்கமா நமக்கு எந்த இடத்துல எல்லாம் வளைவுகள் வருதோ அங்கெல்லாம் ஃபுல்லா இந்த மாதிரி சிசர் கட் போட்டு விடணும். அப்பதான் அந்த ஷேப் வந்து கரெக்டா வரும். கார்னர்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் இந்த மாதிரி வி ஷேப்ல கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம லைனிங் வந்து மேல் பக்கத்துல இருந்து உள் பக்கமா இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். அந்த ஷார்ப்பான எட்ஜ் உள்ள டூல்ஸ் ஏதாவது வச்சு இந்த மாதிரி தள்ளி விட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து லைனிங் துணி எதுவும் மாட்டாம வெளியில வந்துரும். ஃபுல்லா திருப்பி எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த இடத்துல சென்டர்ல இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம நாட் வச்சு தைக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லைனிங்கையும் மேல் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணிட்டு அந்த பாட் நெக் ஷேப்லயும் ஒரு பதிவு தையல் போட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் பதிவு தையல் போட்டுட்டு லைனிங் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டு டாட் எல்லாமே தச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேல நம்ம பைப்பிங் பண்ண போறோம். அதுக்கு அந்த பேண்ட் கிளாத்ல கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து 1.5 இன்ச் அகலமுள்ள கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு சைடு வந்து நம்ம மடிச்சு தச்சுக்கலாம். இந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கமும் நம்ம சுடிதாரோட நல்ல பக்கமும் ஒன்னு ஃபேஸ் பண்ணிருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பைப்பிங் அளவுக்கு துணி தெரியற மாதிரி வச்சு இந்த ஷேப்க்கு அப்படியே தச்சு விட போறோம். இது கிராஸ் பீஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு நல்லா எல்லா வளைவுகளையும் திரும்பி கொடுக்கும். நீங்க மேல இருக்கிற துணியை மட்டும் அந்த கிராஸ் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சு வளைச்சு திருப்பி தச்சுக்கோங்க. கார்னர் வர இடத்துல எல்லாம் கரெக்டா நிப்பாட்டி திருப்பி தச்சுக்கோங்க. ஃபுல்லா இதே ஷேப்ல நான் வந்து ஃபுல்லா தச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ மேல் பக்கத்துல இருந்து இந்த கிளாத்தை உள் பக்கமா பைப்பிங் அளவுக்கு மட்டும் தெரியுற மாதிரி திருப்பிட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த டர்னிங் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஆப்போசிட்ல இந்த துணியை வந்து இந்த பைப்பிங் கிளாத்தை மடிச்சு விட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து வெளிப்பக்கம் வந்து இந்த உள்ள மடிச்சிருக்கிற கிளாத் வந்து வெளியில தெரியாது. இந்த மாதிரி கரெக்டா மடிச்சு வச்சு தையல் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிப்பக்கம் வந்து பைப்பிங் கிளாத் வந்து வெளியில தெரியாம கரெக்டா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து தச்சு ஃபுல்லா வந்து பைப்பிங் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பைப்பிங் வந்து ஃபுல்லா முடிச்சாச்சு. உங்களுக்கு வேணும்னா இது அந்த பைப்பிங் கிளாத்தை சுத்தி இன்னொரு தையல் கூட நீங்க போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதோட சென்டர்ல வந்து நான் இதே பேண்ட் கிளாத்ல வந்து ரோப் வந்து தச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு கீழே வந்து நம்ம இந்த ஃபேப்ரிக் லட்கன்ஸ் வந்து செஞ்சு விட போறோம். பெல் ஷேப்ல எப்பயும் தைப்போம்ல அதே மாதிரி டபுள் கலர்ல தச்சு விட போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சதுரமான கிளாத் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்லேயே தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி முக்கோணமா மடிச்சுட்டு பேண்ட் கிளாத்தையும் அதே மாதிரி முக்கோணமா மடிச்சு எடுத்துக்கிறேன். பேண்ட் கிளாத்தை வந்து மெயின் கிளாத்துக்கு அடியில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு அந்த கிளாத் வந்து வெளியில தெரியணுமோ அந்த அளவுக்கு இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுக்கும் நடுவில் இந்த ரோப்பு வச்சுட்டு இந்த மாதிரி கிராஸா வந்து தச்சு விட்டுக்கலாம். கீழே கரெக்டாக கடைசி முடிகிற இடத்துல வந்து லைட்டா மடிச்சு விட்டு தச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு அந்த பெல் ஷேப் வந்து நல்லா இருக்கும். டபுள் கலர்ல நம்ம வந்து
பெல் ஷேப்ல நம்ம வந்து இந்த மாதிரி லட்கன்ஸ் செஞ்சு விட முடியும். பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிட்டு வந்து நீங்க திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி டர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் கலர்ல அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இதே மாதிரி நீங்க பிளவுஸ்க்கு சுடிதாருக்கு எதுக்குனாலும் நீங்க வந்து அந்த ட்ரெஸ்க்கு மேட்சா டபுள் கலர்ல தச்சு விட முடியும். இதே மாதிரி இப்ப இந்த இன்னொரு ரோப்லயும் தச்சு எடுத்துக்கலாம். நான் 2 ரோப்லயும் தச்சு எடுத்திருக்கேன். இந்த ரோப் வந்து நம்ம அந்த பாட் நெக் ஷேப்ல வச்சு அட்டாச் பண்ணி விட்டுக்கலாம். அடிப்பக்கமா வச்சு இந்த மாதிரி தையல் போட்டு விட போறோம். ஷோல்டர் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நாட் எல்லாமே வந்து தச்சு விட்டுக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு நான் ஏற்கனவே செப்பரேட்டா வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அது வேணும்னாலும் நீங்க செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட லைனிங் ரெண்டும் ஒண்ணா ஃபேஸ் பண்ணிருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டோட மெயின் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி மடிச்சு வச்சு ஷோல்டர்ல வந்து தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டர்ல பிசுறு எதுவுமே இல்லாம நல்லா நீட்டா ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். 2 தையல் வந்து ஷோல்டர்ல போட்டு விட்டுக்கலாம். லைனிங்கும் சேர்ந்து இருக்கணும். அதே மாதிரி மெயின் கிளாத்தும் சேர்ந்து இருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அந்த கார்னர் திருப்புற இடத்துல மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ரொம்ப மடிஞ்சு இல்லாம எல்லா பக்கமும் எல்லா கிளாத்தையும் ஒரே சைடா மடிச்சு விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க மேல. இப்ப இந்த மாதிரி வெளிப்பக்கம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷோல்டர் ஜாயிண்டும் நல்லா நீட்டா இருக்கும். இப்ப இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு நெக்ல வந்து பதிவு தையல் போட்டுட்டு லைனிங் மெயின் கிளாத் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிக்கலாம். உள்ள ஷோல்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் நெக்ல பதிவு தையல் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷோல்டரோட ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு ஷோல்டர் வரைக்கும் இந்த மாதிரி முடிக்கணும். ஃபுல்லா வந்து தச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது வந்து காமிக்கிறேன். நெக் ஷேப் வந்து ஃபுல்லா தச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அதுல போட்லி பட்டன் டிசைன் வந்து ஒரு பார்டர் கொடுத்திருந்தாங்கல்ல, இதை வந்து ஃப்ரண்ட் பார்ட்ல வச்சு நம்ம வந்து தச்சு விட போறோம். இந்த பார்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு உயரம் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதை விட கீழே இறங்காம நீங்க அந்த ஹைட்டுக்கு வச்சு தச்சுக்கிட்டீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா நீட்டா இருக்கும். அதை விட மேல எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வந்து உள்பக்கமா மடிச்சு வச்சு இதை அப்படியே மேல வச்சு அட்டாச் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான். ஃபுல்லா அட்டாச் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றது காமிக்கிறேன். இப்போ இந்த சுடிதார் வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. நாட் எல்லாமே தச்சு விட்டுட்டேன். இந்த பார்டரையும் தச்சு விட்டுட்டேன். இதுல வந்து ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் டிசைன் வச்சிருக்கேன். இந்த ஸ்லீவ் டிசைனும் நம்ம சேனல்ல ஏற்கனவே இருக்கு. ஸ்லீவ் டிசைன் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும்ல, அதுல போய் செக் பண்ணி பாருங்க. டிசைன் வந்து எப்படி தைக்கிறதுன்னு ஒரு டீடைல்டு வீடியோ இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இந்த ஸ்லீவ் வந்து கையில போடும்போது சைட்ல இந்த சுடிதாரோட ஸ்லீவ்க்கு வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம். பேக் சைடு வந்து பாட் நெக் வச்சு ரோப் வந்து இந்த மாதிரி டபுள் கலர்ல ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கோம். ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த பார்டர் வச்சு ஒரு சிம்பிளான நெக் டிசைன் பண்ணிருக்கோம். இந்த சுடிதார் டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல சேனல் பேஜஸ் இருக்கு, அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.